Hi friends, welcome to Auto V360. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கண்டென்ட்னா ஹாலோஜன் லைட்ஸை எப்படி எல்இடி லைட்ஸ் வச்சு நம்ம வீட்லேயே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். ஸோ நான் இங்கே வந்து என்னோடய நம்பர் பிளேட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஹாலோஜன் லைட்ஸை வந்து எல்இடி லைட்ஸாக ரீப்ளேஸ் பண்ணி காமிக்க போகிறேன். பட் பிஃபோர் தட் ஹாலோஜன் லைட்ஸா இல்லை எல்இடி லைட்ஸா எது வந்து பெட்டர், வாட்ஸ் பெட்டர் அப்படின்னு ஒரு கொஷின் இருக்கும். ஸோ வந்து இப்போ காமனாக நம்ம பார்த்தோன்னா வந்து ரெண்டு தான் இருக்குது, ஹாலோஜன் எல்இடி, அதுதான் வந்து காமனாக இருக்குது. அதில் வந்து ஸோ ஸ்டாண்டர்டாக ரொம்ப வருஷமாகவே ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாலோஜன் லைட்ஸ் தான் இருக்குது. பட் நவ் வந்து எல்இடி லைட்ஸ் வந்து காம்பன்சேட் ஆகுது. இப்போ 2019 மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 86% டெஸ்ட் பண்ணதில் வந்து எல்இடி லைட்ஸ் தான் இருக்குது. ஸோ நவ் எல்இடி லைட்ஸ் ஆர் அவுட் ஷைனிங். ஆனால் எது பெட்டர் அப்படின்னு ஒரு கொஷின் வரும்போது அது நிறைய ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்குது. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். ஒரு டிரைவரோட கன்வீனியன்ஸ் என்னவோ அதை பொறுத்து தான். ஸோ நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆஃபன், எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட் ட்ரைவ் பண்ணுவீங்க, ஒரு லோ லைட் கண்டிஷன்லையோ ஒரு டார்க்கான இடத்துல எவ்வளோ ஆஃபன் உங்களோட டிரைவிங் இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான். ஓகே, இப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹாலோஜன் வந்து லெஸ் எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வாட்டுக்கு 25 லூமினன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது ஹாலோஜன் லைட்ஸ். அதே சமயம் எல்இடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டுக்கு 100லேருந்து 120 லூமினன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா அப்படியே 3 டைம்ஸ் பெட்டர் லூமினன்ஸ் வந்து எல்இடி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஹாலோஜன்ஸ்க்கு வந்து அதிகமான எனர்ஜி தேவைப்படுது. அதனால அது ரொம்ப சீக்கிரம் ஹாட் ஆகிடும். அதனால் அதோட லைஃப் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ கம்பேரிட்டிவ்லி எல்இடிஸை பார்த்தீங்கன்னா லைஃப் பெட்டராக இருக்கும். அதனால் நீங்கள் அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்காது எல்இடி லைட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ்லேயும் வந்து எல்இடிஸ் தான் வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா வந்து ஒயிட் லைட் தான் வந்து எல்இடி எமிட் பண்ணுது, ஹாலோஜன்ஸ் வந்து எல்லோ லைட் எமிட் பண்ணுது. ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ் பார்க்கும்போது பிரைட்னஸ் வந்து எல்இடிஸில் தான் பெட்டராக இருக்குது. அண்ட் இன்டென்சிட்டியுமே வந்து எல்இடிஸில் கம்பேரிட்டிவ்லி ஹையராக இருக்குது. பட் எல்இடி கான்சிக்வன்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருந்தாலும் ஆப்போசிட் வெஹிக்கிளில் வரவங்களுக்கு அது டிஃபிகல்ட்டாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்பர் 2, இது கம்பேரிட்டிவ்லி a bit expensive than ஹாலோஜன்ஸ். பட் நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நைட் ட்ரைவ் பண்ணுறவராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இது ஒர்த் ஃபார் த மணி தான். ஸோ எது பெட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக பர்சனல் சாய்ஸ் தான். எனக்கு வந்து எல்இடிஸ் வந்து விஷன் என்ஹான்சிங்காக கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நான் வந்து என்னோடய நம்பர் பிளேட்டில் இருக்கிற ஹாலோஜன் லைட்ஸை எப்படி நான் எல்இடி லைட்ஸாக ஷிஃப்ட் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது வந்து ஹாலோஜன் லைட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 இடத்துலையுமே ஹாலோஜன் லைட்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ இதை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்ணி எல்இடி லைட்ஸாக கன்வெர்ட் பண்ணான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்காக வந்து 4 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து நீங்கள் 1 by 1 ரிமூவ் பண்ணிக்கலாம். 4 ஸ்க்ரூஸ், 4 ஸ்க்ரூஸை ரிமூவ் பண்ணதுமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பர் பிளேட்டுக்கு மேலே இருக்க அந்த ஒரு பிளாக் பீஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போது இந்த 2 எல்இடி லைட்ஸை தான் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு லிட் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் ஒரு டர்ன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஹோல்டர் இருக்கும். நான் அதுலேருந்து ஹாலோஜன் லைட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே 2 ஹோல்டர் இருக்கும். இதுக்குன்னு அந்த ஹோல்டரில் வந்து நீங்கள் எல்இடி லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த அவுட்டர் லிட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அகெயின் க்ளோஸ் ஆகிடும். சேம் ப்ராசஸை நீங்கள் வந்து அந்த சைட் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிமூவ் பண்ணி ஹாலோஜன் லைட்டை ரிமூவ் பண்ணி எல்இடி லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் இலுமினேஷன். எனக்கு அப்படி வந்து பெட்டராக ஃபீல் ஆகிருக்கு. அந்த 4 ஸ்க்ரூஸ் நம்ம ரிமூவ் பண்ணதை வந்து அகெயின் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து அந்த பீஸ் வந்து அகெயின் பேக் டு பொசிஷன் போயிடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது ஒரு சைடு வந்து ஹாலோஜன் லைட் வந்து இருக்கிற வியூ, இன்னொரு சைடு வந்து எல்இடி லைட்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருக்க வியூ. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எது வந்து பெட்டர் இலுமினேஷன் இருக்குதுன்னு. அஃப்கோர்ஸ் எல்இடியில் தான் வந்து பெட்டர் இலுமினேஷன் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றது எனக்கு சஜஷன் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. டாடா, பாய்.